ம். கை கட்டலாம் இல்லை, அவனை கட்டிலாம் இல்லை, இப்படி கையை லாக் பண்ண சொல்லிட்டு அவன் ஹைட்டுக்கு வந்து காலை மடக்க சொல்கிறாங்க சார். ம். 2 காலையும் மடக்கி தரையில் கால் படக்கூடாது. அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னா இப்படி ஒரு கல் இருந்துச்சு, இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துருக்காப்புல ஃபோன் பேசிட்டு ம். தொங்குடான்றாப்புல கால் பட்டுச்சு. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். அஜித்தை இறக்கி இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல தான் சார் வச்சு அடித்தாங்க. என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அஜித்தை அடிக்க ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு மறுபடியும் அஜித்தை ஆரம்பிச்சிட்டாங்க, அடித்தாங்க. என் தம்பி அடித்தா சொல்லுவேன் தான் சார் என்னையை இறக்குறாங்க. என்னை இறக்கி இந்த இடத்துல முட்டிக்கால் போட சொன்னாங்க. ஒரு பிளாக் கலரு ஹேண்டில் போட்டு கண்ணாடி பைப் மாதிரி இருந்துச்சு, ஃபைபரில் இருந்துச்சு. அண்ணன் தம்பி சேர்ந்து நாடகமாடா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஊற்று விட்றான்னு சொல்கிறாங்க. அவனை கண்ணை ஊற்று விட்டேன், பார்த்தேன் முட்டிக்கால் போடுறான்ட்டாங்க. அடிக்க மாட்டாங்கன்னு நான் கேஷுவலாக முட்டிக்கால் போட்டு இப்படி நிற்கிறேன், பார்த்தா அடிச்சிட்டாங்க. கை கட்டலாம் இல்லை, அவனை கட்டிலாம் இல்லை, இப்படி கையை லாக் பண்ண சொல்லிட்டு அவன் ஹைட்டுக்கு வந்து காலை மடக்க சொல்கிறாங்க சார். 2 காலையும் மடக்கி தரையில் கால் படக்கூடாது. தரையில் நீ தொங்கணும், கையையும் மடக்கணும், காலையும் மடக்கணும். தரையில் கால் பட்டுச்சுன்னா அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னா இப்படி ஒரு கல் இருந்துச்சு, இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துருக்காப்புல ஃபோன் பேசிட்டு தொங்குடான்றாப்புல கால் பட்டுச்சு. நவீனை விடுங்க சார், அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வேலை பார்த்துட்டு இருந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் விட முடியாது. அவன் தம்பி மேலே அவங்க அம்மா மேலே கஞ்சா கேஸ் போடுவேன், வேணா நீ வேணா நகையை கேட்டு வாங்கி கொடு அவன்கிட்ட, வேணா கேட்டு கூப்பிட்டு விசாரி அப்படின்னு சொன்னோடனே அஜித் என்ன பண்ணுறா, கொஞ்சம் நேரம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் அவனாவே டோரை திறந்துடுறான். லெஃப்ட் சைடு இருக்க டெம்போ ட்ராவலில் லெஃப்ட் சைடில் டோரை திறந்து எட்டி பார்த்து சார் தண்ணி இருந்தால் கொடுங்க சார், தண்ணி தேவைக்குன்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே உட்காந்து இந்த ஆனந்த்ன்ற போலீஸு செருப்பு எடுத்து, அவர் போட்டிருக்க செருப்பு எடுத்து தலையிலே ஒரு 10-15 அடி கண்டினியூஸாக அப்புறம் இறங்கி கதவை. நீங்கள் பக்கத்தில் தான் உட்காந்து இதெல்லாம் பார்த்து என் முன்னாடி இங்கனக்குள்ள நடந்துக்கிட்டு யார் காசு வச்சுருக்கீங்களாடான்னு கேட்குறாங்க ஒரு போலீஸு. என் மொபைல் அவங்ககிட்ட இருக்குது, ஜிபேல பணம் இருக்குது. நான் சொல்லிட்டேன் சார் 5000 இருக்குது சார், 5000 கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அப்போ சாப்பாடு வாங்க காசு கொடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க சார்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அவங்க 5 பேத்துக்கு வந்து ஃபுல் சாப்பாடு வாங்கினாங்க. நாங்கள் இருக்க ஒரு 5 பேத்துக்கு வந்து அரை சாப்பாடு. நைட்லேருந்தே இல்லைன்னு சொல்கிறோம், அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன சொன்னாலும் விடவும் மாட்டுறாங்க சொல்லிட்டு அந்த கையை உடைக்கும் போது வலி தாங்க முடியாமல் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வார்த்தை விட்டோன்னே நிப்பாட்டுறாங்க. சொல்லி எங்கே வச்சுருக்கேன்னு, கோயிலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பையில் வச்சோடனே நானே நம்பிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்ச செய்தி என்ன, உள்ள என்னெல்லாம் நடந்தது? நாங்கள் வந்து வெளியில் அவன் எடுத்து கொடுத்துட்டானா நான் சந்தோஷப்பட்டேன். சரி போகிறேன், எடுத்து கொடுத்து சொல்கிறேன், இடம்லாம் சொல்கிறேன், எப்படி எடுத்து கொடுத்துட்டா கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியே இருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அஜித்தை கூப்பிட்டு போனோன்னே ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அடிக்கிற சவுண்டு கேட்குது. வெளியில் வரேன், பின்னாடியே சக்தி என்ன வந்துட்டாப்பு. அவர் தான் சொல்கிறாப்புல இந்த மாதிரி மனநை ஏதோ பண்ணிட்டாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம், நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய விஷயத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தமிழ்நாடே பார்த்தறிந்த விஷயமா இருக்கு. உண்மையிலேயே அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் பேசுகிறதா இருக்கும். அஜித்குமார் அவருடைய சகோதரர் நவீன்குமார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். பேசுவோம். பிரதர் வணக்கம். முதல்ல எங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிறோம். ஏன்னா எல்லாரும் தமிழ்நாடும் வருத்தப்பட்ட விஷயம் இதுதான். என்னவா இருந்தாலும் இப்படியான ஒரு மரணம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்றது தான். இதுல இன்னொரு விஷயம், அவர் எந்த தவறுமே செய்யல அப்படின்றத நீதிமன்றமும் இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எதற்காக இந்த இழப்பு, ஏன் அந்த உயிர் போயிருக்கணும் அப்படின்றது கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். முதல்ல எங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிறோம். அதே சமயத்துல இதை பேசி ஆக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குன்றதுனால அஜித்குமார் அவர்களை காவல்துறையினர் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு நீங்க வந்து இணையறீங்க இல்லையா, அதுல இருந்து என்ன நடந்ததுன்றது எனக்கு சொல்லுங்க. அதாவது முதல் நாள் ஸ்டேஷன் போகிறோம், நான் அம்மாவும் தான் போகிறோம். சரி, இந்த தகவல்லாம் கேட்டு ஸ்டேஷனில் போய் அஜித் இருக்கான்னு கேள்விப்படுறோம். நான் அம்மாவும் பைக்கில் அம்மாவை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி அஜித்திட்ட கேட்குறோம், நகையை எடுத்துகிற கொடுத்துட்றா
ம். வாடா போகலாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அம்மாவுக்கு பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இல்லைம்மான்னு சொல்கிறான். என்கிட்ட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை இல்லாமல் டிஷர்ட் மட்டும் போட்டு கை கட்டி நின்றுட்டு இருந்தேன் ஸ்டேஷனுக்குள்ளே. சரி. பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து அவங்க உள்ளே வந்து எஸ்ஐ சொல்கிறாப்புல என்கிட்ட வந்து, நாங்கள் விசாரிச்சு அனுப்பிச்சி நீங்கள் கிளம்புப்பா, வீட்டுக்கு கிளம்புப்பா, நாங்கள் விசாரிச்சுட்டு பார்த்து அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொன்னோடனே நானும் அம்மாவும் பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் போயிட்டு வீட்டில் போயிட்டு தூங்கிடுறோம். நைட் ஆயிடுச்சு, அந்த 9 மணி ஆயிடுச்சு. தூங்கிடும், சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிடும். நைட்டை நானம்மா பேசிட்டு இந்த மாதிரி காலைல வந்து வழக்கறிஞரை பார்த்து எடுத்துருவோம்மா, என்னன்னு பேசிட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணுறேன். சரிடான்னு சொல்லிட்டு அம்மா தூங்கிட்டாங்க. இதுக்கு ஊடால என்ன நடக்குதுன்னா, எனக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி அஜித் வந்து ஸ்டேஷனில் இல்லை, ஸ்பெஷல் டீம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இதை வந்து அம்மாட்ட சொன்னால் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, காலைல சொல்லிக்கலாம், எதனால காலைல சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு நான் படுத்துறோம். அப்புறம் காலைல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28ஆம் தேதி காலைல ஒரு 6 மணி இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு 3 போலீஸ் வந்தாங்க, கதவை திறந்து. அம்மா ஏற்கனவே முழிச்சிருந்தாங்க. முழிச்சு திறந்தோடனே என்னை டக்குன்னு உசுப்புறாங்க. எந்திரிச்சு அரை தூக்கத்தில் எந்திரிச்சு நிற்கிறேன். பீரோலாம் திறந்து பார்க்குறாங்க, அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க, நகை இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை. டக்குன்னு என் ஃபோன் எங்கடான்னு கேட்டுட்டு என் ஃபோனை பிடுங்கி அவங்க வாங்கி வச்சுட்டு டிஷர்ட்டை மாட்டு வண்டியில் ஏறுறான் அப்படின்றாங்க. நான் வண்டியில் ஏறிட்டு நான் பாட்டு போய் உட்காந்துட்டேன். அஜித்தை பார்க்குறேன். இப்போ தான் லாஸ்ட்டு சீட்டில் அஜித் உட்காந்துருக்கான். எப்படி உட்காந்துருக்கான்னா, ஒரு நைட்டு ஃபுல்லாக அடித்த மாதிரியும் தூக்கம் இல்லாமல் தூங்காத மாதிரி இருந்துருக்கான். முகத்தை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு. தூங்கி விழுகிறான். இப்படி கை இப்படி இருக்குது, இப்படின்னு குனிஞ்சு விழுகிறான். நான் பார்த்துட்டு ஒருவேளை நைட்டு தூங்காமல் இருக்கானா என்னன்றது அடிச்சிருக்காங்கன்றது அப்போயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, அடிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலை. நான் ஒரு என்ன நினச்சிட்டு மொதல் நாள் தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருக்குது. மொபைலும் கிடையாது, யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் தான் அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துருக்கேன். மொதல் நாள் என்ன தெரியுமோ அதுதான் மைண்ட் செட்டில் இருக்குது. சரி பார்ப்போம், என்ன அவங்க ஏதோ விசாரிக்கிறாங்க போல, ஒத்துழைப்பு கொடுப்போன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் ஏறி உட்காந்து போயிடும். போனோடனே நேராக வண்டி வீட்டில் ஏறி உட்காந்தோன்னே சிவசிவ நகர்னு ஒரு ஆள் இருக்குது, அங்கே ஒரு ஏரியா இருக்குது. அங்கே 2 பசங்களை அடித்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே கூப்பிட்டு வரும்போதே அஜித்தை உள்ள ஒரு போலீஸ் வந்து கண்ணை கட்டிடுறாங்க. ஒரு பச்சை கலர் துண்டில் கண்ணை கட்டிடுறாங்க, யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி. சரி, நேராக வண்டி எங்கே வருதுன்னா இந்த இடத்துக்கு தான் வருது. என்னைய அந்த மொத்தம் அருண், தினகரன், லோகேஷ், நான், அஜித், மொத்தம் 5 பேரோட வண்டி காலைல 7 மணிக்கெலாம் இங்கே வந்துருங்க சார். காலைல வண்டி இங்கே தான் சார் வருது ஃபஸ்ட்டு. நான் காலைல வந்தோடனே அதை நம்ம ஏற்கனவே பிக்கப் பண்ண அந்த லோகேஷ், தினகரன்ற பையன் இருக்காங்களா, அவங்க 2 பேரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அடிக்கிறாங்க. தனித்தனியாக வச்சு அடிக்கிறாங்க. ஃபோன்லாம் பிடிங்கி பார்க்குறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் உள்ளே இருக்க அஜித், நானும் அருண்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அஜித் மட்டும் கண்ணை கட்டியிருக்காப்புல. அவனுக்கு தெரியாது, சவுண்டு மட்டும் கேட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க, நாங்கள் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோன்னே மறுபடியும் இவன் அஜித்தை இறக்கி இந்த இடத்துல, நான் நிற்கிற இடத்துல தான் சார் வச்சு அடித்தாங்க. இதே இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல இங்கனக்குள்ளே வச்சு அடித்தாங்க. அடித்தோடனே சரி அவங்களுக்குள்ள அப்படியே பேசிக்கிறாங்க. 8 மணி ஆகுது. அந்த புல்லட்டில் போய் யாரோ ஒரு பையனை கூப்பிட்டு வராங்க சார், இங்கே சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்காண்டி. பக்கத்தில் ஏரியா இருக்கும் போல். பாரின்ற பையனை கூப்பிட்டு வந்து சாப்பாடு வாங்கி தர சொல்கிறாங்க. அவன் போய் இட்லி வாங்கிட்டு வந்தான். ஆளுக்கு பார்சலாக 3 இட்லி வாங்கிட்டு வந்தான். அஜித்துக்கு ஒரு பார்சல், எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பார்சல் கொடுத்தாங்க. தண்ணி இல்லை, சாப்பிட்டுட்டு தண்ணி இல்லை. இந்த சைடாக ஒரு தண்ணி வண்டி மட்டும் வந்துச்சு. அதில் ஒரு 20 லிட்டர் கேனில் கொஞ்சோன்னு பிடிச்சாங்க, அவங்களும் குடிச்சிக்கிட்டாங்க. எனக்கெல்லாம் கொஞ்சோன்னு கொடுத்தாங்க. அஜித்தை சாப்பிட வச்சுட்டு உட்காந்தே இருந்தேன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, காலைல அடிக்கும் போது அந்த அவன் இது ஐஎஃப்எஸ் இது இருக்குல்ல யூனிஃபார்ம், அதில் ஒரு ரோப் இருக்கும் பிளாக் கலரில், பார்த்தீங்கன்னா எல்லா யூனிஃபார்மே இருக்கும். அந்த ரோப்பை அத்து அவன் கையை 2யும் கட்டிட்டான். கட்டிட்டு உட்காந்துக்கிட்டே சமணங்குட்டி இப்படி சமணங்குட்டியில் உட்காந்துருந்தான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஒரு 2-3 போலீஸ் வந்து குளிக்க போகிறாங்க சார். அந்த ஆப்போசிட்டில் இருக்க தொட்டியில் குளிக்க போகிறாங்க. துண்டு வச்சுருக்காங்க. குளிச்சுட்டு வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அஜித் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு மறுபடியும் அஜித் அடித்தாங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் மணி 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. அடிக்கிறாங்க. ரிலாக்ஸ் பண்ணி அஜித் அடித்தான். அடித்தோடனே நீ உன்னை அடித்தா நீ வேலைக்கு ஆகாது, உன் தம்பி அடித்தா சொல்லுவேன் தான் சார் என்னை இறக்குறாங்க. என்னை இறக்கி ராஜான்ற போலீஸ் என்கிட்ட சொல்கிறாரு, அவன் கண்ணை கட்டியிருக்காங்க அஜித். அப்போ என்னை இறக்கணுன்னே அஜித் கண்ணை கட்ட சொல்கிறாங்க, என்னையவே கட்ட சொல்கிறான். அந்த கண்ணை கட்டுறான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கனக்குள்ளே வந்துட்டேன் அஜித். நான் கண்ணை கட்டிட்டு இங்கனக்குள்ளே நானும் ராஜான்ற போலீஸு, உன்னை அடிக்க மனசு இல்லை, அடிக்க மாட்டேன், பயப்படாது. அஜித்தை கூப்பிட்டு போயிட்டு விசாரித்து உன் நகை அவன்கிட்ட தான் இருக்குது, நீ வாங்கி கொடு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் விசாரித்து வாங்கி தரேன் சார். கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவன்கிட்ட கூப்பிட்டு தனியாக பேசுகிறேன்.
ஏதாவது எடுத்தா கொடுத்துட்றா, நான் கூட்டு போகிறேன்டா, எந்த கேஸ் இல்லாமல் நான் கூட்டு போகிறேன்டா, எடுத்தா சொல்கிறா அப்படின்னு சொல்லி நான் எடுக்கலடா இதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சார் எடுக்கலன்னு சொல்கிறேன் சார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவனை கண்ணை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணை கட்ட ஆரம்பிச்சுட்டு என்னை மொட்டிக்கால் போட்டு இந்த இடத்துல மொட்டிக்கால் போட்டு போட சொன்னாங்க. ஒரு பிளாக் கலரு ஹேண்டில் போட்டு கண்ணாடி பைப் மாதிரி இருந்துச்சு, ஃபைபரில் இருந்துச்சு. அதை வச்சு நான் தரையில் அடிக்கிறேன், நீ கத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அவனுக்கு கண்ணை கட்டியிருக்கு. தரையில் அடித்து என்னால் கரெக்டாக ஆக்டிங் கொடுக்க முடியலை, கத்துற மாதிரி ரியலாக கத்த முடியல. அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் பாட்டுக்கு அஜித் அவன் பாட்டு தான் இருக்கான். ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டாங்க. நானும் கத்துறேன், முடிஞ்ச வரைக்கும் கத்துறேன், அவங்க இது பண்ண முடியல. அவனும் பேசாமல் இருக்கான். சொல்கிறான்னு நான் அழுதுகிட்டே அழுகிற மாதிரி கத்த சொல்கிறாங்க, என்னால் அழுக முடியலை. ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரியுது அடிக்கலை, தரையில் தான் அடிக்கிறாங்க போலன்னு தெரிஞ்சிச்சு. அண்ணன் தம்பி சேர்ந்து நாடகமாடா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஊற்று விட்றான்னு சொல்கிறாங்க. அவனை கண்ணை ஊற்று விட்டேன், பார்த்தேன் மொட்டிக்கால் போடுறான்ட்டாங்க. அடிக்க மாட்டாங்க, நான் கேஷுவலாக மொட்டிக்கால் போட்டு இப்படி நிற்கிறேன். பார்த்தா அடிச்சிட்டாங்க. அடினா அடி, சரியான அடி சார். காலில் எனக்கு பாதத்தில் அடித்தாங்க. டம்முன்னு முன்னுக்கு விழுந்துட்டேன். இந்த இடத்துல தான் அப்படியே அந்த டிஷர்ட் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன். முன்னுக்கு டம்முன்னு மூஞ்சிலாம் மண்ணாயிருச்சு. அழுதுக்கு சொல்கிறேன், எடுத்தா கொடுத்துறா சார், விட்டுருங்க சார்னு கத்துறேன். இந்த இடத்துல யாரும் இல்லை. கத்தும் போது இந்த இடத்துல யாருமே இல்லை சார், யாருமே இல்லை. பார்த்துட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் எடுக்கல சார் அப்பயும் சொல்கிறேன், எடுத்தா கொடுத்துறேன், எடுக்கலன்னு சொல்லிட்டு கேஷுவலாக அமைதியாகவே இருந்தேன், எதுவுமே ரியாக்ட் பண்ணாமே இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னை கால் வீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜல்லி இருந்துச்சு, இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லி இருக்கும், இதில் வந்து குதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கால் வீங்கிருந்தா நீ குதிடா அப்படின்ட்டாங்க. நான் அழுதுகிட்டே கையை கட்டிட்டு இப்படியே குதிச்சு அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த புளிய மரம் வரைக்கும் போய்ட்டு குதிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை முட்டிக்கால் போட்டிருக்கோம். பாதத்தில் அடிச்சிருக்காங்க, செப்பல் போடல. அது வீங்கிருமா உடனே. அவங்க சொன்னது என்கிட்ட, வீங்கிருந்தா நீ குதிடான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல நானும் ஒரு 10 நிமிஷம் குதித்தேன். அந்த கல் குத்த ரொம்ப வலிச்சிச்சு. ஓரமாக போய் நின்றுட்டேன். இந்த இடத்துல நின்றுட்டேன். அஜித் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். கை கட்டி தான் இருக்குது, அந்த ரோப் போட்டு கட்டி தான் வச்சுருக்காங்க. உட்காந்துட்டாங்க. சரி இவங்க என்ன இப்படி கொஞ்சம் கூட அவங்க அண்ணன் உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி நான் கையை கட்டி ஓரமாகவே நின்றுட்டுருக்கேன். என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 11 மணி ஆகுது. அந்த துண்டை விரித்து ஆளாளுக்கு அங்கிட்டு ஃபோன் பேசவும் இங்கனக்குள்ளே இந்த இடத்துலலாம் ஒரு போலீஸ் துண்டை விரித்து படுத்திருந்தார். படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜான்ற போலீஸ் இந்த இடத்துல எந்திரான்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஊற்றி விட்டுட்டு இந்த மரத்தில் தொங்க சொன்னாங்க. எப்படி தொங்க சொன்னாங்கன்னா, யாரு? அஜித்தை. நான் இங்கனக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கேன். ராஜான்ற போலீஸ் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த என் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ சமப்படுத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் என்னை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மி. கை கட்டலாம் இல்லை, அவனை கட்டலாம் இல்லை, இப்படி கையை லாக் பண்ண சொல்லிட்டு அவன் ஹைட்டுக்கு வந்து காலை மடக்க சொல்கிறாங்க சார். 2 காலையும் மடக்கி தரையில் கால் படக்கூடாது. தரையில் நீ தொங்கணும், கையையும் மடக்கணும், காலையும் மடக்கணும். தரையில் கால் பட்டுச்சுன்னா அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னா, அப்படி ஒரு கல் இருந்துச்சு, இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துருக்காப்புல ஃபோன் பேசிட்டு தொங்குடான்றாப்புல. கால் பட்டுச்சு சத்துன்னு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அவனு சார் கை வலிக்கு சார்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் பட்டுச்சு அடிப்பேன் அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்காங்க. கையையும் லாக் மடக்கிட்டு தொங்கணும், காலையும் மடக்கணும், தரையில படக்கூடாது. கேஷுவலாக தொங்கும் போது நம்ம தொங்கலாம், இறுக்கி பிடிச்சி தொங்குறது கஷ்டம் இல்லை. அப்படி அப்படியே அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம், கீழெல்லாம் கால் வந்துச்சு, அடித்தான். அது எவ்வளோ நேரம் அந்த மாதிரி? ஒரு 1/4 மணி நேரம் தொங்குனேன் சார். அதுக்கப்புறம் கை வலிக்குன்னு உட்காந்துட்டேன், கீழே உட்காந்துட்டேன். அவரும் அப்படியே ஃபோன் பேசினால லூஸில் விட்டாப்பு. நான் இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். எப்படி இருக்கும் ப்ரோ? என்ன ஒரு அண்ணன் எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கலைங்க சார். புதுசாக இருந்துச்சு. என்ன நடக்குன்னு யோசிக்க முடியல. யாராவது வந்து காப்பாற்றில, யாராவது வந்துட மாட்டாங்களா, இந்த சைடு யாராவது போகிறவங்க வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 10 பேர்கிட்ட நடந்து போனாங்க சார். உள்ள தோட்ட வேலை நடக்குது போல். இப்போ ஒரு 10 லேடிஸ் நடந்து போனாங்க. நடந்து போலீஸ்ட்டும் அப்போ அவங்க அடிக்கும்போது யாராவது கிராஸ் பைக்கில் கிராஸ் பண்ணாலும் அடியை நிப்பாட்டிடுறாங்க. போலீஸ்ன்னு வண்டியில் போலீஸ்ன்னு போட்டிருக்கு. இப்போ பொதுமக்களும் கேட்குறதுக்கு பயப்பட்டு அடிக்கலை, கேஷுவலான்ட்டு அப்படியே நின்றுறாங்க. ஆள் வருது அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க ஒரு பைக் வருதுன்னா ஆள் வருதுப்பா அப்படின்னோடனே அடிக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. அவங்களும் ரெகுலராக அந்த இடத்துல இது நடக்கும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு போனாங்க.
பார்த்துட்டு போனவங்க பார்த்துட்டு நடந்து போனவங்களாம் அஜித்தை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. நான் நின்றுட்டு இருக்கேன், யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க கூட போயிடுறாங்க. ஒரு வார்த்தை கூட ரியாக்ஷன் இது எப்பவும் நடக்கிறது இந்த இடத்துல இது ரெகுலராக நடக்கும் அப்படின்ற மாதிரியே இருந்தாங்க எல்லாரும். ஓ, இது முதல் தடவை இப்படி நடக்கிறதுன்றது இல்ல இருக்கலாம், ஏற்கனவே யாராவது கூட்டு அடிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டது அது அது ஏன்னா யாராவது கேட்கலாம். இப்போ ரெகுலராக அந்த சைடு போகிறவங்க என்னப்பா இந்த புதுசாக இங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, கேட்கல யாருமே. இந்த மாதிரி தான் ஒரு பைக் போகும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரே ஒரு பைக் போகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் எவ்வளவு நேரம்? இந்த காலையில் ஒரு 7 மணிலேருந்து 12 மணி வரை இங்கே தான் சார். காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி ஆரம்பிச்சு 12 வரை, காலைல சாப்பிட்டோம் 12 மணி வரை இங்கே தான் சார் இருக்கும். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு நிறையா பேர் வந்து போயிட்டுருமா இருந்தாங்க. உங்களுக்கு அப்போ உண்மையாவே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? உண்மையாவே அந்த நகை ஒன்று காணாம போச்சா, இல்லை யார் எடுத்திருப்பாங்க, இந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்றதெல்லாம்? ஆமாம், யாராவது வந்து இங்கே போகிறவங்க யாராவது கேட்டுற மாட்டாங்களா, நம்மளை கூப்பிட்ற வீட்டிலேருந்து நம்மளை அம்மா தேடி வந்துட மாட்டாங்களா, யாராவது ஃப்ரெண்டு யாரும் தேடி நம்மளை வந்துட மாட்டாங்களான்ற எண்ணம் இருக்க தான் செஞ்சு லாஸ்ட் வரையும். ஆனால் லாஸ்ட் வரையும் யாரும் வரல. ஏன்னா எங்கே வச்சுருக்காங்கன்னு ஸ்டேஷனில் இல்லைன்னு சொன்னோன்னே எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது எங்கே போய் தேடுவாங்க அவங்க? ஸோ இதுக்கப்புறம் வந்து நேரம் எங்கே போகிறோம்னா 12 மணி ஆகுதுங்க சார். 12 மணி ஆனோடனே காலைல ஒரு 10 மணிக்கு என்ன பண்ணுற கண்ணன்றவர் வந்து யார்கிட்டயோ வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நான் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் சார், சிடிஆர் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு காலையிலே கேட்டுறாரு. அது 2 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. 12 மணிக்கு தான் அனுப்பிச்சி விட்றாங்க. யாரோட சிடிஆர்னா பிரவீன், வினோத், அஜித்தோடது 3 பேரோட சிடிஆர். 12 மணிக்கு இங்கே வருது, நான் 12 மணிக்கு இருக்கோம், அப்போ தான் மெசேஜ் வருது, வந்துருச்சுப்பா சிடிஆர்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இங்கே வச்சு பேச நான் வேறு இடத்துக்கு போவோன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆதி திராவிட ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து போகிறோம். 12 மணிக்கு அங்கே போகிறோம். இந்த இடத்துல தான் நிற்கிது. சரியா இந்த இடத்துக்கு வந்துருச்சுங்களா? இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் இது வந்து இங்கக்குள்ள நிற்கிது. இறங்கிட்டாங்க, எல்லா போலீஸும் இறங்கி இந்த இடத்துல சும்மா உக்காந்துட்டாங்க. உட்காந்து ஆளாடு ஒரு 2 பேர் ஃபோன் பேசிட்டாங்க போக, 2 பேர் இங்கிட்டு இருக்க, 2 பேர் மட்டும் இங்கே உட்காந்துட்டாங்க. ஓகே, உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அஜித் குமார் வண்டியில் இருக்காரு. வண்டியில் இருக்க, நாங்கள் எல்லாருமே வண்டியில் இருக்கோம். சரி, நாங்கள் வண்டியில் 5 பேர் இருக்கோம். இன்னொன்று இந்த சிடிஆர் ரிப்போர்ட்லாம் அவங்களுக்கு வந்துச்சுல, அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் டிசைட் பண்ணுறாங்க, அஜித்தோட வேலை பார்த்த பிரவீன், வினோத் அந்த டைமில் இவங்க 3 பேர் தான் அதிகமாக பேசியிருக்காங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. பிரவீனையும் வினோத்தையும் அடுத்து விசாரிக்க தூக்குனா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இது நடந்துட்டு இருக்கும் போதே ஊடால வந்து சத்தியன் இருக்காப்ப, அவர் வந்து ஒரு சத்தியனே அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ராஜான்ற போலீஸ்ட்ட, சார் இந்த மாதிரி நவீன சக்தின்றவர் அந்த கோவிலில் வீடியோ எடுத்த பையன் மாமா, அவர் தான் வந்து என்கிட்ட இந்த ராஜான்ற போலீஸ்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவர் எப்படி யதார்த்தமா இந்த சைடு வந்தவர். ஓகே, யதார்த்தமா வந்து இங்க வந்துட்டாப்ல, வண்டி நிக்கிறத பார்த்துட்டு வந்து ராஜான்றவர்கிட்ட கேட்குறாப்புல, நவீனை விடுங்க சார், அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வேலை பார்த்துட்டு இருந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் விட முடியாது, அவன் தம்பி மேலே அவங்க அம்மா மேலே கஞ்சா கேஸ் போடுவேன், வேணா நீ வேணா நகையை கேட்டு வாங்கி கொடு அவன்கிட்ட, வேணா கூப்பிட்டு விசாரி அப்படின்னு சொன்னோடனே உடனே சத்யன் அஜித்தை இறக்குறாங்க. இறக்கிட்டு இந்த கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் நின்று சத்யனும் அஜித்தும் பேசுகிறாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாங்க. சத்யனை எடுத்தா கொடுத்துட்றா, இந்த மாதிரி உன் தம்பி வேற அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, எடுக்கலாமான்னு சொன்னோடனே மறுபடியும் வண்டியில் ஏற்றிடுறாங்க அவனை, இல்லைன்னு சொன்னோடனே. அப்போ சத்யனை என்னை பார்த்துட்டு கிளம்பிட்டு அவரும் போயிட்டு திருப்பி இவங்க என்ன இங்கே ஒரு நீங்களும் இந்த ஸ்பாட்ல இருக்கீங்க. நான் இங்கே வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கேன், நான் எல்லாம் பார்த்துட்டு இவங்க பேசுறதுக்குலாம் பார்த்துருக்கேன். லாஸ்ட் சீட்டில் உட்காந்து பார்த்துட்டோன்னே திருப்பி எல்லாரும் ஸ்நாக்ஸ், ஒரு போலீஸ் வந்து பிரபுன்ற போலீஸ் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராரு. வந்து அந்த இடத்துல 2 சேர் கிடந்துச்சு, இந்த சேர் கட்டுக்குள்ள அது வந்து அங்கே கிடந்துச்சு. சரி, அங்கனக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த ஸ்நாக்ஸ், சிப்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு 6 பேர் மட்டும் நமக்குலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ 6 பேர் உட்காந்து இங்கே அந்த போலீஸ்காரங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. சத்யா என்னன்னு விசாரிச்சுட்டு போயிடுறாப்புல. போனோன்னே அஜித் என்ன பண்ணுறா, கொஞ்ச நேரம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் அவனாவே டோரை திறந்துடுறான். லெஃப்ட் சைடு இருக்க டெம்போ ட்ராவலில் லெஃப்ட் சைடில் டோரை திறந்து எட்டி பார்த்து, சார் தண்ணி இருந்தால் கொடுங்க சார், தண்ணி தேவைக்குன்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே உட்காந்து இந்த ஆனந்துன்ற போலீஸு வேகமாக ஏறி போயிட்டு அவன் ஒரு வரதை பார்த்துட்டு அவன் உள்ளே போய் உக்காந்தோடனே உள்ளே போனோடனே செருப்பு எடுத்து, அவர் போட்டிருக்க செருப்பு எடுத்து தலையிலே ஒரு 10-15 அடி கண்டினியூஸாக நல்லா ஹெவியாக அடிச்சாப்புல. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், சார் வேணாம் சார் தண்ணி வேணாம் சார்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துட்டான்.
அப்புறம் இறங்கி கதவை அடைச்சிட்டு நீங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து நான் இதெல்லாம் என் பார்த்துட்டு முன்னாடி இங்கனக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. நான் பேக் சீட்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இருக்கேன். என் முன்னாடியே 15 அடி அடிச்சாப்ல. ம். அப்புறம் இறங்கி பேசிட்டு பிரவீனையும் வினோத்தையும் கூப்பிட்றதுக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரவீன் வந்து லைவாக எந்த இடத்துல இருக்கான்னு பார்க்குறாங்க பிரவீனை. ம். பிரவீன் பைக் வந்து கரெக்டாக அவன் ஏதோ பூ வாங்க ஏதோ வாங்க போயிருப்பான் போல. ம். பழையனூர்கிட்ட நிற்கிறான் பிரவீன். நம்ம கோயிலில் போய் அவனை வர சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வண்டி எடுத்துட்டு நேராக நம்ம மடப்புறவளுக்கு ஆர்ச்சுக்கிட்ட போதுங்க சார். ம். இங்கே நடந்த விஷயம் சார். ஆனா இப்போ அண்ணா வந்து இந்த மாதிரி உங்க முன்னாடியும் அடிக்கிறாங்க, இப்போ உங்களையும் வந்து அண்ணா முன்னாடி நம்ம அந்த சூழ்நிலை எதுவும் பண்ண முடியாமல் மொபைலும் இல்லை, யாருக்கும் தெரியும் ஆள் இந்த இப்போ கூட அவங்களாம் இல்லை. ம். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த அவங்க 2 பேரும் நினைக்கிறேன் யாருமே இல்லை. ம். அன்னைக்கு வந்து என்ன கிழமை? கரெக்டாக 28ஆம் தேதி ஆ. 28 மதியம் ஒரு 12 மணி இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஓகே. மொபைல் இல்லை, அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 மணி இருக்கும். ஆனா அன்னைக்கு இதே மாதிரி தான். இப்பவே இன்னைக்கு இப்போ பெருசா ஆள் இல்ல. வண்டி இந்த இது எதுவுமே கிடையாது. ஆ. அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இல்லை. இந்த ரோடெலாம் இப்போ போட்டிருப்பாங்க. ம். இல்லை இந்த இது வரனால இப்போ போட்டிருக்காங்க. ஓ, அப்போ வந்து இந்த ரோடு இல்ல, இல்லை இல்லை மண் ரோடு மாதிரி தான் இருந்தது. மண் ரோடு மாதிரி இந்த செம்மண் தரையாக தான் இருக்கும். ஆனா தண்ணி வந்து இந்த ஸ்பாட்ல அஜித் குமார் கேட்கறாரு, கொடுக்கலன்னா வேற எங்கேயுமே தண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி தண்ணி ஒரு சின்ன கேனில் வச்சுருந்தாங்க சார். 20 லிட்டரில் கொஞ்சமாக தான் பிடிச்சாங்க. அது அவங்களே குடிச்சு அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க. ம். ஸ்டார்டிங் நான் கஸ்டடியில் இருந்த வரைக்கும் அந்த தண்ணி தான் அதிகமாக அவன் தண்ணி குடிக்கும். ம். ஆனால் அவன் கொடுக்கல, தண்ணியே கொடுக்கல. உங்களுக்கு யாருக்குமே அவங்க நம்ம பெருசாக நான் காலைல தானே எனக்கு கஸ்டடி எடுத்தாங்க. எனக்கு உடலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்ட்ரோல் பண்ணி நான் இருந்துக்கிட்டேன். இப்போ அந்த ஸ்பாட்ல இருந்தப்போ அஜித் இருக்காரு, நீங்க இருக்கீங்க. அருண், ஆ. லோகேஷ், ஓகே. தினகரன் ஒரு பையன், மொத்தம் 5 பேர் இந்த இடத்துல. ஓகே. இப்போ மற்றவங்களெல்லாம் போக போக அந்த ஸ்பாட்ல இருந்து இது எல்லா பண்ணிட்டாங்க. ஸ்பாட்டுக்குமே எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம். ஓகே. எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம். இந்த கடைசி ஸ்பாட் கடைசி ஸ்பாட் வரும். இதுக்கப்புறம் வந்து கோவில் தான் அந்த ஸ்பாட். இப்போ இல்லை, இப்போ வந்து பிரவீனை கூப்பிட்றதுக்காண்டி வண்டி மடப்பவளுக்கு போகுது. அங்கேருந்து தான் பிரவீனையும் வினோத்தையும் கூட்டிகிட்டு வராங்க புல்லட்டில். ஓகே. 2 போலீஸ் மட்டும் கூட்டிகிட்டு அவன் பிரவீன் பைக்கில் வர சொல்கிறாங்க. பின்னாடியே இவங்க வராங்க. பிரவீன் வண்டி அங்கனுக்குள்ள நிப்பாட்டிட்டு டெம்போவில் ஏற்றிடுறான். ஏற்றி தான் அங்கே ஏற்றி தான் அங்கேயே அடிக்கிறான். பிரவீனை கன்னத்தில் காதை சேர்த்து ஒரு அடி அடிச்சோன்னே அங்கேயே அவனுக்கு ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் அந்த கோயிலுக்கு போகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சாப்பாடு வாங்க போகிறோம். சரி. மதியம்ல சாப்பிடணும். சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு விசாரிக்கலான்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. நேராக தட்டாங்குளம் கிட்ட இந்தியன் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது சார். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. வீட்டிலே வச்சு சமைக்கிற அந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்க சொல்கிறாங்க. போயிட்டுருக்கோம், அந்த தட்டாங்குளம் போயிட்டுருக்கும் போதே பசங்கிட்ட கேட்குறாங்க, யாரும் காசு வச்சுருக்கீங்களாடான்னு கேட்குறாங்க. ஒரு போலீஸு பிரபுன்றவர் கேட்டார். பசங்களாம் யாருமே அமைதியாகவே இருந்தாங்க. என் மொபைல் அவங்ககிட்ட இருக்குது, ஜிபேயில் பணம் இருக்குது. நான் சொல்லிட்டேன், சார் 5000 இருக்குது சார், 5000 கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அப்போ சாப்பாடு அவங்க காசு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அப்புறம் அந்த தட்டாங்குளம் பிஸ்கட் கம்பெனி பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் அவங்க இறங்கி அவங்க 5 பேர்த்துக்கு வந்து ஃபுல் சாப்பாடு வாங்குறாங்க. நாங்கள் இருக்க ஒரு 5 பேர்த்துக்கு வந்து அரை சாப்பாடு, பிரவீனை சேர்த்து மொத்தம் 7 பேர். எங்களுக்குலாம் அரை சாப்பாடு வாங்கிட்டு மொத்தம் 1200 வந்துச்சுங்க சார். என்னை வண்டியை விட்டு இறங்க சொல்லி ஜிபே பண்ணி பாஸ்வேர்டு போட சொல்லி ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி செல்ல வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வண்டியில் ஏறி நான் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் தான் மறுபடியும் தோப்பில் வேறு ஸ்பாட்டு, தோப்புலே நம்ம காலைல தோப்பில் இருந்தோம்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி 500 மீட்டர் தள்ளி இன்னொரு இடம். இங்கே வெயில் வந்துருச்சு. காலைல இருந்த இடத்துல வெயில் வந்துருச்சு. வெயில் இல்லாத இடத்து பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் தான் சாப்பிட்றோம் எல்லாரும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியில் தான் வந்து அங்கே சாப்பிட்டோன்னே அண்ணனை மட்டும் அடிக்கிறாங்க. அடித்தோடனே ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரே இடத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரில. நாங்கள் வண்டிக்கிட்ட எங்களை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. வண்டி டெம்போ இங்கே சென்டரில் இருக்குது. நாங்கள் 5 பேரும் 7 பேரும் அங்கிட்டு இருக்கோம். இந்த சைடு வச்சு அடிக்கிறாங்க. சவுண்டு மட்டும் கேட்குது. கைக்குன்னு கத்துற மாதிரியும் கால்னு கத்துற மாதிரியும் என்ன பண்ணாங்க தோப்புல. அப்போது என்ன பண்ணிட்டானா, ஒரு கட்டத்தில் நைட்டில் இருந்தே இல்லைன்னு சொல்கிறோம், அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன சொன்னாலும் விடவும் மாட்டுறாங்க சொல்லிட்டு அந்த கையை உடைக்கும் போது வலி தாங்க முடியாமல் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வார்த்தை விட்டோன்னே நிப்பாட்டுறாங்க. சொல்லி எங்கே வச்சுருக்கேன்னு, கோயிலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பையில் வச்சோடனே நானே நம்பிட்டேன். அவன் சொல்லும் போது பார்த்தா நடந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் அவன் வலி தாங்க முடியாமல் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதனால் சொல்லிட்டான்னு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். சொன்ன காரணமே வந்து கோயிலுக்கிட்ட போனால் ஆள் நடமாட்டம் இருக்கும். அதுதான் சார். நாள் நைட்லேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லியும் விடலை. வேறு என்ன பண்ணுறது, வேறு என்ன சொன்னால் தப்பிக்க முடியும். ஒரு கொஞ்சம் கேப்பு கிடைக்கும், நம்ம ஊர் சைடு போய்க்கிறோம், அங்கனுக்குள்ளே அடிக்கும்போது 4 பேர் கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தால் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் அவங்களே சொல்கிறாங்க அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் அன்னைக்கு உங்களோட நிலைமை என்னென்னா,
அண்ணா சொல்லும்போது உங்களுக்கே வந்து ஒரு நான் நம்பி ஷாக்கா ஏன்டா எனக்கே தோணுச்சு, ஏன்டா எடுத்த அப்படி, ஏன்டா அதை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி எடுத்து கொடுத்துட்டா என்ன ஏதோ நம்ம அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞரை பார்த்து நம்ம என்ன ஏதோ பண்ணிக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் நான் உட்காந்துருக்கேன். ஆனால் மறுபடியும் கோயிலில் கொஞ்சம் நேரம் உள்ளே போய் கூப்பிட்டு போகிறாங்க, எடுத்து கொடுக்குறேன் நம்பிக்கையில் நான் உட்காந்துருக்கேன். மறுபடியும் அடிக்கிற சவுண்டு கேட்டவுடனே எனக்கே நம்பிடுது, சரி போய் சொல்லிட்டான் போல், ஒருவேளை அடித்தனால தப்பிக்கிறக்காண்டி சொன்னானா, எதனால சொன்னேன் அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கும் போதே இறந்துறியான்னு நியூஸ் வருது. உண்மையிலே யாராவது காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உடல் ரீதியாக இருந்த கஷ்டத்தை என்கிட்ட கூட காமிக்கல, நார்மலாகவே இருந்தேன் லாஸ்ட் வரைக்கும். அது உங்ககிட்ட பெருசா என்கிட்ட அவன் சைலண்ட்டாகவே இருந்தான் சார். எனக்கே ஆச்சரியம், என்கிட்ட கூட சொல்லியிருக்கான். நீங்க வருத்தப்படுவீங்க, அம்மா வருத்தப்படுவாங்க, அது சொன்னா உயிர் போகிற டயத்தில் சொல்லலாம்ல வெளிப்படையாக, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நான் நைட்லேருந்து சொல்கிறேன்டா, நான் நைட்லேருந்து சொல்கிறேன்டா, கேட்கவே மாட்டேறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நான் கூட அவங்கள்ட்ட போய் பேசியிருக்கோம். ஆனால் அமைதியாகவே இருந்தேன். என்ன பண்ண நைட்லாம் எப்படி அடிச்சாங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. உடல் ரீதியாகவும் ரொம்ப சிரமத்தில் அன்னைக்கு ஃபுல்லாக இருந்தியான்றது அவன் இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்ச செய்தி என்ன, உள்ள என்னெல்லாம் நடந்தது? நாங்கள் வந்து வெளியில் அவன் எடுத்து கொடுத்துட்டானா நான் சந்தோஷப்பட்டேன். சரி போகிறேன், எடுத்து கொடுத்து சொல்கிறேன், இடம்லாம் சொல்கிறேன், எப்படி எடுத்து கொடுத்தா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு திருப்தியே இருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அஜித்தை கூப்பிட்டு போனோன்னே ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அடிக்கிற சவுண்டு கேட்குது. வெளியில் வரேன், பின்னாடியே சக்தி என்ன வந்தான். அவர் தான் சொல்கிறாப்புல, ஆனால் நான் இதை பார்த்தேன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.